நெக்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025. பொதுவாகவே பாருங்கள், ராகு கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க, பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது என்ன காரணம்னா, ராகு இருக்கிற இடத்த, அந்த ராகு கேது இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. எப்போயுமே பாருங்கள், ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரி 180 டிகிரி கேது நிற்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி ராகு இருப்பார். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. ராகு திருப்தியே படுத்த முடியாதுங்க. ராகு பார்த்திங்கன்னா, ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. கேது பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார். சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தடை பண்ணுற கிரகமே கேது தான். பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது, பெருசாக ஆசைப்படுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு தான். அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி. சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போடவே இப்படி மாறிடுவார் ராகு. பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அப்படி தான், கேது அப்படி தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான். 9 கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா அது கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புலாம் நடந்துருச்சுன்னா, கேது கிடச்சிருச்சுன்னா இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார். தடை பண்ணுற கிரகமே கேது தான். ராகு 18 வருஷம். ராகுக்கு ராகு மகாதசை பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசையை நடத்தும். ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறணும், பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். ராகு திசையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும். ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது, கையில் வாசு இருக்காது, பணம் இருக்காது, நான் பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கிற அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. லைஃப் அப்படி இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலயம் மாற்றி விட்டுரும். ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் திசை நடத்தும். ஆன்மீகம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது, சாமி நம்பிக்கை இருக்கிறது, தியானம், தவம், அந்த இதில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் தான் நடக்கும். கேது இருக்கிற இடத்த சிதைச்சிருவார், தடை பண்ணுவார். ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். கேதுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப்பு இருக்காது, ஒரு விரக்தி கேது கொடுக்கும். ராகு சுகபோகத்தை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது, சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை, ஆசை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள். அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் போல் மாறிடுவார். எந்த கிரகத்தோட பார்வை விழுகுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும். எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க. அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது. சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும், என்னென்ன பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி. மேஷராசினியர்களுக்கு வர இந்த ராகு கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா துடிப்பானவர்களாக இருப்பாங்க, ஃபயர் மாதிரி இருப்பாங்க. முன்கோப பிடிவாத குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். டக்குன்னு கோவப்படுவாங்க. சாப்பாட்டு பிரியர்னு சொல்லலாம். ஏன்னா ராசி சின்னமே ஆடு. அப்போ அடிக்கடி இந்த அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, உணவு பிரியர்னு சொல்லாங்க மேஷராசிக்காரங்களை. பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு ஒரு சில பேர் வெளியே பேசுவாங்க. ஆனால் மேஷராசிக்காரங்க அப்படி கிடையாது. மனசில் என்ன தோடுறது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரங்க. சரிங்களா? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் மேஷராசிக்காரங்களுக்கு பிடிவாத குணம், கோவக்காரங்களாக இருந்தால் கூட நல்லா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாசம் வச்சுட்டா, ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா அளவு கடந்து பாசம் வைப்பாங்க. அப்பேற்பட்ட ராசி தாங்க மேஷராசி. பிடிவாத குணம், முன்கோபம், வைராகியம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் மேஷராசிக்காரங்களை. ஃபயர் மாதிரிங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எதுலேயும் நம்பர் 1 இருக்கணும், நம்ம தான் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியில்
மேசராசி ஒரு ராசினே சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த மேசராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷங்கிறது வந்து செவ்வாயோட வீடு. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராகு வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ வர்ற இந்த மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். மீன ராசியில் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆயிடுவார், ஆன்டி கிளாக் வைஸ் வந்துடுவார். கேது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு போயிடுவார். எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு ராகு வர்றாருங்க. இப்போ விரயஸ்தானத்தில் ராகு இருந்து உங்களுக்கு ஏதோ சுப செலவோ ஏதோ ஒரு செலவு, வீடு வாங்கியிருப்பீங்க, மேஷராசிக்காரங்க வீடு வாங்கியிருப்பீங்க, நிலம் வாங்கியிருப்பீங்க, லேண்ட் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க, 2 வீலர் 4 வீலர் வாங்கியிருப்பீங்க, ஒரு சில பேத்துக்கு மருத்துவ செலவெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு ராகு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு. இது ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சினே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 11ல் ராகு கேது வர்றது நல்ல அமைப்பு. ஏன்னா பாவகிரகங்கள் உபஜயஸ்தானத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. மேசராசிக்காரங்களே இப்போது கொஞ்சம் செலவு மேலே செலவாக போயிட்டுருக்குங்க. ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவுலாம் வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும், உங்களுக்கு மோசம் பண்ணாது பெருசாக. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு இருக்கிற ராகு அங்கே வந்து சனியோட வீட்டில் இருக்கிறனால லாபங்களை கொட்டி கொடுக்குற ராகுவாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வருதோ, ஒரு பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் ஏதோ பேச போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல ஒரு கிளைண்ட் கிடைப்பாங்க, உங்களுக்கு நிறைய ஆர்டர் கைக்கு வரும், பிஸ்னஸ் வியாபாரம் நல்லா போகும், ஒரு சில பேரோட நட்பு வட்டாரமெல்லாம் கிடைக்கும், இதெல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் பணம் வரும் உங்களுக்கு. ஆனால் அதுக்குண்டான செலவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி, கர்மகாரகன் சனி இருக்கிறனால நிச்சயமாக இந்த ராகு பணத்தை கொடுக்குற ராகுவாக தான் இருப்பார். ஆனால் சனி வந்து விரயத்தை கொடுக்குற சனியாக தான் இருப்பார். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? 11ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. கவலையப்படாதீங்க, பிஸ்னஸ் எப்படியோ உங்களால் சமாளிக்க முடியும், காப்பாற்றிக்குவீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பார்க்குறது, இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள் 7.5 சனியில் தான் எதிலோ பணத்தை கொண்டு போய் முதலீடு போடுவாங்க. அதில் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரும். இப்போ 11ல் இருக்கிற ராகு நிச்சயமாக ஒரு லாப ராகுவாக இருக்கிறனால லாபத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராகுவாக தான் அங்கே இருக்காங்க, சந்தேகமே கிடையாது. மூத்த சகோதரியோட ஆதரவு, மூத்த சகோதரி இருக்காங்களா, அவங்களுக்கு வீட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கலையா, கல்யாணம் ஆகலையா, அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, இல்லை உங்களுக்கே செகண்ட் மேரேஜ் ஆகலையா, 11ல் ராகு வந்துட்டாலும் இந்த 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இது எல்லாமே கைக்கூடி வந்துடும். ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்க குரு 11ஆம் இட லாபஸ்தானத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ திருமணம் கைக்கூடி வர்றது, முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். கேது 6ஆம் இடத்தில் இருந்த கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு கேது வந்து என்ன அமைப்புனா, உங்களை என்ன அமைப்புனா பூர்வீகத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. அண்ணன் தம்பி தகராறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேசராசிக்காரங்க பூர்வீக பூமி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? வயிறு சார்ந்த பிரச்சனைக்கு வரும், ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். 5ஆம் இடம் வயிறை குறிக்கிற இடம், அந்த இடத்துல கேது இருக்கிறனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் சம்பந்தமான பிரச்சனை, அஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேசராசிக்காரங்க. அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கேன். சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக நாட்டம், ஏன்னா 5ல் கேது, ஏன்னா கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம். 5ஆம் இடங்கிறது மைண்டு, 5ஆம் இடங்கிறது எண்ணம், புத்தி, சிந்தனைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து கேது வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கிறது, தீர்த்த யாத்திரை புண்ணியஸ்தானங்கள் போகிறது, இதெல்லாமே ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லிடலாம். 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வேறு இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லாங்க. திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், குரு பணத்தை கொடுப்பார். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்குறார். தூர பிரயாணம் போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சியெலாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு வெளிநாடு போக போகிறீங்க, உங்கள் ஆசை கனவு நிறைவேற போகுது. ஏன்னா குரு பயிற்சி வந்து மே மாதம் 14ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் 4 நாளே பாருங்கள் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி மே மாதம் 18 நடந்துடும். இதெல்லாமே நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும். சரிங்களா? ஒரு கிரகத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியாது, எல்லா கூட்டு கிரகத்தை வச்சு சொன்னால் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல ராகு கேது பயிற்சியாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ராகு கேது எப்படி இருக்காருன்னு பாருங்கள். சூரியனோட ராகு கேது சேரக்கூடாது, சந்திரனோட சேரக்கூடாது, அப்பா அம்மா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். குரு ராகு சேர்ந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சுக்கிரன் ராகு கேது சம்மந்தப்பட்டாங்கன்னா மனைவியோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். செவ்வாயோட ராகு கேது சம்மந்தப்பட்ட விபத்து சம்பந்தமான விஷயங்கள், ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரிலாம் வரும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ராகு கேதோட தாக்கம் எப்படி இருக்குது, உங்கள் லைஃப் எப்படி போகும், எப்படி உங்கள் வாழ்க்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும், எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா?
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.